மக்களே வணக்கம். நான் பிரபு. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன். நான் ராமேஸ்வரத்தில் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்கே ஜங்ஷன் இருக்கலங்க, ஜங்ஷன்லேருந்து நேர் ஆப்போசிட் வெளியே வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், ஹார்பர் பார்த்தீங்களா? ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹார்பர் இருக்குங்க. இந்த ஹார்பர் நான் ஆக்சுவலி நீங்கள் தனுஷ்கோடி போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தனுஷ்கோடி போகிறதாங்க பஸ்ஸில் நின்று இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எத்தனை மணிக்கு அந்த தனுஷ்கோடி இங்கே ஜங்ஷன் வந்து தெரியுங்களா? 5:30 வந்துட்டு மக்களே. 5:30 ஜங்ஷன் வந்துங்க. கிட்டத்தட்ட 7:15 வரைக்கும் நான் ஜங்ஷன்லேயே தான் இருந்தேன். நான் ஒரு வண்டி அங்கே காணுங்க. கிட்டத்தட்ட ஒரு வண்டி தனுஷ்கோடி போகலான்னு பார்த்தா ஒரு வண்டி காணுங்க. ஆட்டோவில் நான் கேட்டேன்னா ஆட்டோவில் 200 ரூபா ஆகுங்க. 5 ரூபா தான் ஏற்றிட்டு போகிறதா சொன்னாங்க. ஆனால் 200 ரூபா அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே தனுஷ்கோடி போயிட்டு தனுஷ்கோடியில் அரிசல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரக்கு 200 ரூபா வரும் அப்படின்னாங்க. ஸோ நான் போகலாம் தான் நினச்சிட்டு நானே. ஸோ சில காரணங்களால என்னால் அங்கே போகாதுங்க, அந்த பட்ஜெட்டுக்கு என்னால் போக முடியவில்லை. ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி அப்புறம் என்ன பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிறப்போ இங்கேருந்து ஒரு சந்தூர் ரோடு வந்ததுங்க. சரி அது என்ன ரோடு இருக்குது என்ன இருவாக்குறப்ப தான் தெரிஞ்சு அது ஹார்பர் ரோடு அப்படின்னு சரி வந்ததுங்க. சரி ஓகே, அதையா வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு அங்கேருந்து நேர் கிளம்பி இங்கே வந்தாச்சுங்க. ரீல்ஸ் போடுறதுக்கு அருமையாக இருக்குது மக்களே. ரீல்ஸ் போடுறதுங்க, ஷார்ட்ஸ் போடுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், ஃபுல்லாகவே இதுதான் போட்டு தான். ஸோ போட்டு கடல் சார்ந்த இடங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே தான் இதே தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் தனுஷ்கோடி போகலாம் தான் நினச்சிருந்தேன். தனுஷ்கோடி போகிறக்கான பஸ்ஸுகள் எதுவும் இல்லைங்க. இன்னொரு 10 நிமிஷம் பார்ப்போம், தனுஷ்கோடி பார்ப்போம். பஸ் வந்துன்னா ஏறி பார்ப்போம், இல்லைன்னா நேர் கிளம்பி மதுரை போயிட வேண்டியதாங்க. மதுரை போயிட்டுங்க அதுக்கப்புறம் என்ன இது டீட்டெயிலுங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாரு மக்களே, வந்ததுக்கு நிஜமாலுமே ஒருத்தர் தான். ரீல்ஸ் போடுறதுக்கு அருமையாக இருக்குங்க. இந்நேரத்துக்கு நான் எங்கே போய் ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி பார்ப்பேங்க. ஒரு மத்தியான நேரம் வந்தோம்னா வச்சுக்க மக்களே, ஒரு 2 மணிக்கு இல்லைன்னா 3 மணிக்கு மத்தியான நேரம் வந்தோம்னா வச்சுக்கலாங்க. ரீல்ஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்குது மக்களே. சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். நானுங்க ஒரு பக்காவான இடம், ஒரு அருமையான இடம் ரீல்ஸ் போடுறதுக்குங்க. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போய் பார்க்குறேன். லாஸ்ட்டோ அது வரைக்கும் இருக்குது மக்களே. இங்கே இது வரைக்கும் தெரியும், அது போகுது மக்களே. இது இப்பயே போனால் ஸ்ரீலங்கா பக்கமாக இருக்குதுங்க. நானும் அதான் யோசிக்கிறேன் மக்களே, சீரியஸாக தாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு மத்தியானம் இது வரலாம் வந்தால் ரீல்ஸ் போடுறேங்க. ஆனால் அருமையாக நடங்க. ரியலாக தான் மக்களே. ரீல்ஸ் போடுறேங்க, ஷார்ட்ஸ் போடுறேங்க, இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஹார்பர் எல்லாமே இது ஒட்டியே தான் இருக்குது. நான் ஆக்சுவலி தனுஷ்கோடி போகலாம் தான் நினச்சேன். அந்த பிளானே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு மக்களே. அங்கே பஸ் வந்துச்சுன்னா ஆக்சுவலி தனுஷ்கோடி அரிசல் மொழி போகலாம் தான் நினச்சேன் நான். ஆனால் அதுக்கான போடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நிஜமாலுமே எனக்கு கிடைக்கவில்லை. ஸோ அதனால் நேர் பாருங்கள், இங்கேருந்து வந்தாச்சுங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நேர் ஒன்று 10 நிமிஷம் இங்கேருந்து ஓட்டுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் மக்களே. அந்த லாஸ்ட் போயிட்டு என்ன எதுவும் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நேர் திரும்பி வந்துடலாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ நான் நினைக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், சுற்றியும் பாருங்கள், ஃபுல்லாக அத்தனையுமே கார்பர் தான், அது கப்பல் தான் மக்களே. இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் இப்போ வாங்க, பூரா அத்தனையுமே கப்பல் தான் மக்களே. ரியலாக தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஐயோ சும்மா தான் நினச்சிட்டு நான் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கொக்கா